நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து குற்றிய லுகரம். சரிங்களா? இது வந்து ஒரு சார்பெழுத்து. இதை வந்து குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் அப்படின்னு பிரிக்கலாம். இயல் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ஓசை அப்படிங்கிறது பொருள். ஸோ இதில் வந்து ஊ அப்படிங்கிற எழுத்து வந்து தன்னுடைய ஒரு மாத்திரையிலேருந்து அரை மாத்திரையாக வந்து குறைஞ்சு ஒலிக்கும். இதுதான் வந்து குற்றியலுகரம். ஸோ இது வந்து எப்படி வரலாம்னா தனி நெடில் கூட வரலாம், இல்லை பல எழுத்துக்களோடு சேர்ந்து கூட அதோட இறுதியில் வந்து வல்லின உகரம் வந்து வர்றது தான் வந்து குற்றியலுகரம். ஸோ அது என்னென்னா கு சு டு து பூரு அப்படிங்கிறது தான் வந்து வல்லின உகரம். இது வந்து இறுதியில் வரும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி வர எழுத்துகள் என்ன மாதிரியோ அதை பொறுத்து வந்து அது வந்து 6 வகைப்படும். இதே வந்து இந்த குசுடு துபுரு வந்து என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி எழுத்து வந்து தனி குறிலாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து முற்றியலுகரம். சரிங்களா? இப்போ முதல் வகை வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். இதில் வந்து எப்படி இருக்கும்னா முதல் எழுத்து வந்து நெடிலாக இருக்கும், இறுதி எழுத்து வந்து இந்த வல்லின உகரமாக இருக்கும். எடுத்துக்காட்டு வந்து நாகு, காசு, ஆடு, மாது. இதே ஆயத்த தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா இறுதி எழுத்து வந்து வல்லின உகரமாக இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து ஆயுத எழுத்து வரும். எடுத்துக்காட்டு வந்து அஃது, இஃது, எஃது, 20 இருந்தது. உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா இறுதி எழுத்து வந்து வல்லின உகரமாக இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து உயிர்மை எழுத்து வரும். அது வந்து குறிலாகவும் இருக்கலாம், இல்லை நெடிலாகவும் இருக்கலாம், இல்லை பல எழுத்துக்கள் சேர்ந்தும் வரலாம். வன்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது என்னென்னா கடைசி எழுத்து வந்து வல்லின உகரமாக இருக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து வந்து வல்லின மெய் எழுத்துக்களாக இருக்கும். எடுத்துக்காட்டு வந்து சுக்கு, பட்டு, உப்பு, காற்று இந்த மாதிரி. மென்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது வந்து கடைசியில் வந்து வல்லின உகரம் இருக்கும், அதுக்கு முன்னாடி வந்து மெல்லின மெய் எழுத்துக்கள் இருக்கும். சங்கு, மஞ்சு, நண்டு, பந்து அந்த மாதிரி. இடைத்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது என்னென்னா கடைசி எழுத்து வந்து வல்லின உகரமாக இருக்கும், அதுக்கு முன்னாடி எழுத்து வந்து இடையின மெய்யெழுத்தாக இருக்கும். கொய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. ஸோ குற்றிய லுகரம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்து வல்லின உகரம். இதுதான் வந்து பேஸ். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுட்டா இந்த எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சிடலாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த அப்டேட்ஸ்க்காக.